அவனுக்கு சேர்த்துடும் அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. மனசுக்கு பிடிச்சிருந்தா கூட புத்தி அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. நான் இப்போ எதுக்கும் பதில் சொல்ல போகிறதில்லை. நான் சில கேள்விகளை மட்டும் உங்கள் முன்னாடி வச்சு கொஞ்சம் நிறைய நாமும் சொல்லிட்டுருக்கேன், நிறைய காரியம் பார்த்துட்டுருக்கேன், கொஞ்சம் சிந்திக்கிற விஷயத்தில் கொஞ்சம் வருமே அப்படின்னு ஒரு ஆசை. குருநாதனுடைய பிரேரணை இது. ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒன்றுமே தெரியல, மகா மோசமானவன், இவ்வளோ பாபம்னு இல்லை, அதையே செஞ்சுட்டு இருக்குவேன், அசிருதியோட மொத்த உருவம், அப்படிப்பட்டவனுக்கு கரையேற வழி இருக்கான்னு கேட்டுட்டு நீ பகவான் நாமம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். சந்தோஷம். அது சொல்கிற பெரியவா அப்போ சொன்னவா வேற, இப்போ சொல்கிறவாலாம் ஏதோ மட்ட மாதிரி, பரவாயில்ல நீ ஒரு ராமநாமம் சொல்லு அப்படின்னு. அவன் பரவாயில்லன்னு ஒன்று அவன் என்ன நினைக்கிறான், நம்ம மட்டோன்னு தான் நினைக்கிறான். அவனுக்கு இது உயர்வுன்ற எண்ணம் வரலை. அது ஏன்னா சொல்கிறவாளுக்கு அந்த கன்விக்ஷன் இல்லை, அவர்களே இன்னும் சரியாக புரிஞ்சிக்கலை, அதனால் வர கோளாறு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் கர்மங்கள்லாம் ஏராளமாக விதிச்சிருக்கு. கர்மங்கள் சொன்னாலே நியமத்தோடு இருக்குது. கர்மங்கள் நீ செய்தே ஆக வேண்டும், உன்னுடைய சாய்ஸ் இல்லை. ஆனால் தர்மங்கள் அப்படி இல்லை. தர்மங்கள் உன்னுடைய சாய்ஸ், நீ பண்ணலாம், விட்டா விடலாம். அந்த தர்மங்கள்லேயும் நியமமான தர்மங்கள் இருக்குது, சிலதுக்கு நியமம் இல்லை. தானத்துக்கு நியமம் கிடையாது, தர்மத்துக்கு நியமம் உண்டு. இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இதில் ஸ்ரத்த வேணுமான அவசியம் ஸ்ரத்த வேணும்னு சொல்கிறது. ஸ்ரத்த இல்லாமல் பண்ணக்கூடிய எந்த காரியமும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ ஸ்ரத்தையோடு பண்ணணும்னு சொன்னால், நியமத்தை அனுஷ்டிக்கணும்னு சொன்னால் அது ஒரு அசாத்தியமான காரியம்தான் இன்னைக்கு. அந்த காலத்திலேயே அப்படி ஸ்ரத்தையோடு செய்யும் பொழுதே ஏதாவது ஒரு காரணத்தினாலே அதில் ஏதாவது சில தவறுகள் ஏற்பட்டுடும். அப்படி தவறுகள் ஏற்பட்டால் அது அவர்களுக்கு செய்கிறவர்களுக்கு பொறுக்காது. அதுதான் இப்படி தப்பு நடந்துருத்தேன்னு அவர்கள் உணர்வார்கள். நான் சொல்கிறது அப்பத்தி காலத்தை பற்றி, இப்பத்தி காலம் பற்றி இல்லை. அவர்கள் உணர்வார்கள். அப்படி உணர்ந்தவா என்ன பண்ணிப்பான்னா, அடடா இப்படி பண்ணிட்டுமே, இதுக்கு என்ன விமோச்சனம்னு கேள்வி வரும். கேள்வி வந்து அவர்கள் யார்கிட்டையாவது போவா, பெரியவா கிட்ட போவா, இப்படி நடந்துருத்தே நான் என்ன பண்ணணும்னு கேட்பா. அவர்களும் அதுக்குன்னு சில விதிகள் வச்சிருப்பா, அதை சொல்லுவா. அதுக்கெல்லாம் பேர் பிராயச்சித்தங்கள்னு பேர். உண்மையாக கர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு ஒருத்தர் நினச்சிட்டான்னா, தர்மத்தை சரியாதான் செய்யணும்னு நினச்சிட்டான்னா, அவனுக்கு நிச்சயமாக பிராயச்சித்தத்தை விதிச்சா அதை அவன் செய்வான். அப்படிப்பட்டவா தான் பிராயச்சித்தத்துக்கு போவான். இப்போ அதெல்லாம் சரி பரவாயில்ல அப்படின்னு இவாளே சொல்பாங்க பண்ணிடுறான். தெரியுது இவாளுக்கு நம்ம தப்பு தான் பண்ணுறோன்னு தெரியுது. எல்லாம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது? நீயா, பகவானா, இல்லை சாஸ்திரமா? எது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது? அப்போது அந்த பிராயச்சித்தங்கள் எப்படி இருக்கும்னு நினச்சா, நீ என்ன கர்மா பண்ணியோ இல்லை என்ன தர்மம் பண்ணியோ அதை விட பிராயச்சித்தம் கடினமாக இருக்கும். சுலபமானதாக ஒன்று இருந்ததையே செய்ய முடியாதவன் பிராயச்சித்தத்துக்கு வரணும்னா அவனுக்கு எவ்வளோ தூரம் மனசில் அது மேலே ஒரு பிரியமும் ஒரு தைரியமும் வைராக்கியம் இருந்தால் தான் பண்ண முடியும். சாதாரணமாக யாரும் பண்ணிட முடியாது. சுலபமான கர்மாவை செய்ய முடியாதவன் கடினமான பிராயச்சித்தத்தை எப்படி அனுபவிக்கிறது? அதையும் பண்ணுவாளாம். இதுக்காக மனுஷாலாம் நம்ம ஐயாவால் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட பிராயச்சித்தம் கேட்கறதுக்கு ஏராளமான பெறுவார். அவரும் பிராயச்சித்தம் நிறைய சொல்லுவார்.
சமீபத்தில் நமக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்கிறேன். அப்படி பிராயச்சித்தத்திலையும் தவறு வந்தால் என்ன பண்ணுறதுன்னு பண்ணி தர்மசாஸ்திரத்திலே விதிக்கப்பட்டிருக்கு. எதுடா உயர்ந்த பிராயச்சித்தம்னா ஒன்றை சொல்லிச்சு. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டால், இவ்வளோ தூரம் அனுஷ்டானம் பண்ணிருக்கவனுக்கு உள்ள பிராயச்சித்தத்தை கொடுத்த மிகச்சிறந்த பிராயச்சித்தமாக ரொம்ப எளிமையான ஒன்றும், மிக அசிருத்தியாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு அயோக்கியனுக்கு கொடுத்த ரெண்டும் ஒன்றா இருக்கு. இந்த இடம் வந்ததுனால தான் பிரச்சனையே வந்தது. பிராய்ச்சித்தக்காரா கர்மம் பண்ணுறவாள்லாம் அவள் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அவள் ஒன்று இந்த வம்புக்கெல்லாம் வரதில்லை. அவர் இடையில கொஞ்சம் பேர் இந்த சத்சங்கமாக வந்துட்டா இல்லையா, இந்த நாமகீர்த்தனம் தான் தெரிஞ்சுட்டா இல்லையா, இந்த நாமகீர்த்தத்தை விதவிதமாக அனுஷ்டிக்கிறா இல்லையா, அவர்கள் என்னதான் இருந்தாலும் எல்லாரையும் ஆல் பாஸ் போட்டாக்கா நியாயமாக இருக்குமா? அதனால அவர்கள் இதை ஒப்புக்கிறதே இல்லை. ராமநாமான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ ஒருத்தன் இருந்துருக்கான். இதுவே போதும்னு ஒருத்தன் சொன்னான்னா அது எப்படா போதும் அப்படிங்கிற முறையிலையும் அது தந்த வஸ்தியாக இருக்குங்கிறத விட தான் வஸ்தின்னு நினைக்கிற மனப்பான்மையம் வந்து சத்சங்கத்திலே தகுதி அடிப்படைக்கு வந்துட்டு நாமகீர்த்தனம் தகுதி அடிப்படைக்கு வந்துடுது. அது எந்த அளவுக்கு போயிடுத்துன்னு சொன்னால், பகவன் நாமம் ஒத்தையில போதாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவர்கள் நாம அபச்சாரிகளாக ஆயிட்டு வரார்கள். பகவன் நாமம் சொல்கிறவனுக்கு மற்ற விஷயங்களே அவன் எடுத்து பார்க்கும்போது அவன் தெரியாமலே ஒரு வேளை அபச்சாரம் பண்ணலாம். அப்படி கூட வெறும் பகவன் நாமம் சொல்கிறவனுக்கு அபச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு சில விதிகளை இங்கே கொடுத்துருக்கா. அந்த விதிகளில் சில முக்கியமான விதிகள்: வேதத்தை நிந்திக்காதே, குருவை நிந்திக்காதே, தர்மங்களை நிந்திக்காதே, சாஸ்திரங்களை நிந்திக்காதேன்னு மட்டும்தான் சொன்னான். நீ கொண்டாடுன்னு கூட சொல்ல. அப்புறம் அதில் வேற ஒன்று விதிச்சிருக்கா, ரொம்ப முக்கியமானது. போதென்றால் அதை ரொம்ப அழகாக எடுத்து காண்பிக்கிறார். வேதமும் பகவன் நாமும் ஒன்று என்று நினைக்கக்கூடாது, சமம்னு நினைக்கக்கூடாது. அப்படின்னு ஒன்று வேதத்துக்காரால் மற்றவாள் என்ன நினச்சிட்டு இருப்பான்னு சொன்னால், வேதம்தான் உயர்வானது, நாமும் இல்லை. அப்படி இல்லை. இது ரெண்டும் சமம்னு சொல்லக்கூடாது, நாமும் உயர்வானதுன்னு சொல்லணுமா. இப்படி விதிச்சிருக்கு. அப்போது இப்போ கொஞ்சம் தகுதியோடு நாமகீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? நான் சொல்லலை தகுதியோடு, தகுதின்னு அவர்கள் நினச்சிட்டு இருக்க இந்த சில விஷயங்களை அதுதான் நாமகீர்த்தனம்ங்கிற எண்ணத்தோடவும், வெறும் ஏகநாமம் சொல்கிறவாளையோ விஷயம் தெரியாதவாளையும் கண்டிக்கிறதும், அவர்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கிறதும், அவர்களை கொச்சப்படுத்துறதும் கேலி செய்யறதும் இன்னைக்கு சகஜமாக இருந்துருக்கு. இதோடு நிறுத்திக்கிறேன். இது ஏன்னு கொஞ்சம் சிந்திக்கணும். எந்த இடத்துல அவர்கள் தவறு செய்கிறார்கள்? அவர்கள் விஷயம் தெரிஞ்சவர்கள் தானே. நாமகீர்த்தனம் உயர்வுன்னு தானே நீ வந்திருக்கே. நீயும் அசிருத்தியா இருக்கவனும் ரெண்டு பேருக்கும் நாமகீர்த்தனம் சொன்னதை ஒன்னால் ஏற்றுக்க முடியாததுக்கு என்ன காரணம்? அடே, அவன் ஒன்றுமே தெரியாதவன், அவனை பற்றி விட்டுடு. நீ தான் எல்லாம் தெரிஞ்சவனாச்சு. நீ நாமகீர்த்தனம் தெரிஞ்சுருக்கியே, நீ நாமகீர்த்தனத்திலிருந்து பஜனையை பண்ணுற, நீ நாமகீர்த்தனத்திலிருந்து பாராயணத்தை பண்ணுற, நாமகீர்த்தனத்திலிருந்து உபன்யாசம் பண்ணிட்டுருக்கே. ஏன் ஒன்னால் வெறும் நாமம் சொல்கிறவனை ஏன் ஏற்றுக்க முடியல? எந்த இடத்துல தவறு, எங்கே தவறு நடக்கிறது? கொஞ்சம் ஆலோசிங்க. ரெண்டுத்தையும் சமம்னு எப்படி சொல்ல முடியும்? நாம சித்தாந்தம் வேணா படிங்க. நாம சித்தாந்தம் படிக்காமையும் புரியக்கூடிய விஷயம் இருக்கிறதுல, அதை பிற்பாடு சொல்கிறேன். இது ஃபுட் ஃபார் தாட், அவ்வளோதான். இன்றைக்கு இந்த கைங்கரியம் ஆரம்பித்து 11 மாதம் கரெக்டாக இருந்துச்சு.
போன வருஷம் பிப்ரவரியில் 9, 10, 11 3 நாள் இங்கே பிளெயினான ஒரு கிரவுண்டில் 3 நாள் அகண்டம் செய்து 12ஆம் தேதியிலிருந்து இந்த கைங்கரியம் ஆரம்பித்தது. இன்னும் ஒரு வருஷம் பூர்த்தியாகலை, ஓரளவுக்கு நிலைப்பட்டு வந்திருக்கு. எல்லாரும் சொல்லக்கூடாது, சந்நிதியில் பிற்பாடு சொல்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. யாரெல்லாம் இதை தன்னுடையதாக எடுத்துட்டு எப்படி இதை கொண்டு வந்து சேர்த்தா தேர்னு குருநாதனுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். அடியேன் சாட்சியாக இருக்கேன். இப்போ நேற்று இதுக்குள்ள அனுமதி, அதாவது அதிகாரிகள்கிட்டேருந்து இதை முடிஞ்சுடுத்து அப்படிங்கிற அனுமதி கிடைச்சிது. அதனால் இனிமே மற்ற கனெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி விரைவிலேயே நம்ம இங்கே உள்ளுக்குள்ளே வந்துட முடியும். சிறிது காலம்தான் ஆகும், கொஞ்சம் அந்த அனுமதிக்கெல்லாம் ஆகக்கூடிய காலம்தான் ஆகும். அது என்னுடைய எண்ணம், ஒரு வருஷ காலத்துக்குள்ளே இது முடிஞ்சிடும்னுட்டு குருநாதன் பூர்த்தி பண்ணி. அதனால இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம். எப்படியும் இது பிப்ரவரியிலேயோ இல்லை மார்ச் முதல் வாரத்திலேயோ, என்னுடைய அனுமானம் தான் இது பூர்த்தியாகி நம்ம உள்ளே வர முடியும் அப்படின்ற அனுமானம் இருக்கு. இது ஒரு நாம சகாப்தம். இந்த நாம சகாப்தத்தில் இப்படி ஒரு காரியம் இந்த இடத்துல லௌகீகமாக ரொம்ப மதிப்புள்ள இடம் இது. அந்த இடத்துல குருநாதன் நமக்கும் ஒரு இடம் கொடுத்து தனக்கு ஒரு சாஸ்வதமான ஒரு சந்நிதி ஏற்படுத்தினாருங்கிறது அதோடைய ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு ஆனந்தம் மட்டும்தான். ஆனந்தம் இருக்கிற அதே நேரத்தில் பொறுப்புகளும் ஜாஸ்தியாக இருக்கு. எதுக்காக இது இப்படி கொடுத்துருக்காரு? ஏதோ கை தட்டினமாம் போனமான்ட்டு இல்லாமல் இப்படி ஒன்று கொடுத்துருக்காருன்னு கேட்டால், இந்த தர்மத்துக்கு பின்னாடி மனுஷாலை அவர் உருவாக்குறார்னு அடியனுடைய அபிப்பிராயம். நம்முடைய காரியம் முடிஞ்சிருத்தோ, காலங்கள்லாம் முடிஞ்சுட்டு வருது, பின்னாடி அவர் ஏதோ பெருசாக பண்ண போகிறாருன்னு தெரியாது. இது மட்டும் இல்லாமல் 3 சந்நிதிகளை தனக்காக உருவாக்கி வச்சுருக்கு. இப்போ பகவன் நாமம் உங்களுக்கு தெரியும். ராமநாம வங்கியில் நாமம் சாராத எந்த தர்மத்தையும் அனுஷ்டிப்பதில்லைன்னு வெளிப்படையாக தெரியும் உங்களுக்கெல்லாம். அதில் இருக்க தனிப்பட்ட மனிதர்கள் எதை அனுஷ்டித்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையிலே, நாங்கள் அதெல்லாம் அனுஷ்டிக்கிறது இல்லை என்று உங்களுக்கு தெரியும். இங்கே ஏதோ ஒரு ஓமமோ அல்லது வேறு ஒரு வைதிக காரியமோ எதுவும் பண்ணுற வழக்கம் இல்லை. எதுவும் பண்ணுறது வழக்கம் இல்லை அப்படின்னா, நாமத்தை சார்ந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் உரிமைக்காரர்கள். இது வரைக்கும் நடந்த எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் நாமம் சார்ந்தே பண்ணியிருக்கும். விதவிதமாக தெரியும் உங்களுக்கும். அதனால் உங்கள்கிட்டேருந்து எல்லார்கிட்டேருந்தும் இந்த விழா உள்ள வர விழாவும் அதை தொடர்ந்து கொஞ்சமும் எந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு உங்கள் அபிப்பிராயத்தை தயவு செய்து அவர்கள் தெரியப்படுத்தும்படியா குருநாதன் சந்நிதியிலே பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். உங்கள் மனசெல்லாம் என்ன இருக்குது, எப்படி பண்ணால் இது வசதியாக இருக்கும், எப்படி பண்ணால் எல்லாருக்கும் இதன் மூலமாக ஒரு சந்துஷ்டி கிடைக்கும், ஒரு திருப்தியும் அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு நாமம் சார்ந்த விஷயமா ஏற்கனவே நம்ம பட்ட அனுபவத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணாமல் இன்னும் மாறுதலாகவோ இல்லை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ எப்படிலாம் நீங்கள் அபிப்பிராயப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிவிக்குமா பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராம 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 ராம